BA 4101 பேப்பர் யூனிட் 3 டி டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம டேபிள் வேல்யூ எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கொடுப்பாங்க டி ஆல்ஃபா இப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் டைல் டெஸ்ட். ஸோ ஒன் டைல் டெஸ்ட் டேரெக்டாக இருக்குன்னா நம்ம டேரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டூ டைல் டெஸ்ட்டில் நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன் டைல் டெஸ்ட்னால் ஒன்றுமே இல்லை கொஷினில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இந்த மாதிரி வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று ரைட் டைல் டெஸ்ட்டாவோ இல்லை லெஃப்ட் டைல் டெஸ்ட்டாவோ எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுவே எந்த ஒரு வேர்டுமே கொடுக்காம நம்ம டேரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒன் டைல் டெஸ்ட்டில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். டேட்டா கொடுக்கல அப்படின்னா டூ டைலில் எடுத்து ஒன் டைலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10% டூ டைலில் இருந்ததுன்னா தென் we convert to 5% ஒன் டைல் டெஸ்ட். பாதிக்கு நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு. அப்போ நமக்கு 5% தான் நம்ம ஆப்வியஸ்லி நம்ம நிறைய ப்ராப்ளத்தில் எடுத்து எழுதுறோம். ஸோ 5% கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை 2.5க்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ 0.025 இந்த ஆல்ஃபாக்கு பார்க்கணும். பர்சன்டேஜ் வைஸ் தான் நம்ம இதுக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன் டைல் டெஸ்ட்டாக இருக்குன்னா ஆல்ஃபாக்கு வந்து 0.05 5% அப்படின்னாலே 0.05 இந்த டேட்டாஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். டூ டைலில் கொடுத்தாங்கன்னா நம்ம 0.025 இந்த கேல்குலேஷனுக்கு பார்க்கணும். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்களே இதை 1 or 2 டைம் நீங்கள் எக்ஸாம்களில் ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கே ஈஸியாக ஐடியா தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5% நான் டூ டைல் டெஸ்ட்டில் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்னா அப்போ அதில் பாதி 2.5% தட் இஸ் 0.025 இந்த டேட்டாவில் நமக்கு இங்கே டிஎஃப்பி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்ம கேல்குலேஷனில் செக் பண்ணுவோம்ல n-1 இந்த வேல்யூ ரிலவெண்ட்டாக இதுலேருந்து இதை எடுத்துறதுனாலே போதும். ஸோ டி டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை டேபிள் வேல்யூ கரெக்டாக ஹைலைட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான மாடல் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள்.